பேடிஎம் ஆப்ல நீங்க பேமெண்ட் வந்து பண்றப்ப இனிமேட்டு உங்களோட யூபிஐ பின் நம்பர் யூஸ் பண்ணி நீங்க பேமெண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இனிமேட்டு ஃபிங்கர் பிரிண்டை யூஸ் பண்ணியே நீங்க வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். அதை எப்படி பண்றது அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல பார்க்க வரும். வீடியோக்குள்ள போலாம். பேடிஎம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிருங்க. ஓப்பன் பண்ணிட்டு சைடில் வந்து அக்கௌண்டோட ப்ரொஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிருங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்டே பார்த்தீங்கன்னா வந்து பே வித் ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிருங்க. அதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து ஷோ ஆகும். அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கான செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை டிக் பண்ணிட்டு என்டர் யூபிஐ பின் டு ஆக்டிவேட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட யூபிஐ பின் நம்பர் கேட்டிருப்பாங்க, அதை என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் வந்து பண்ணிட்டீங்க. ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி செக்யூர்டு அப்படின்ற மாதிரி வந்துடும். இப்போ நீங்கள் வந்து பேடிஎம்ல வந்து பேமெண்ட் வந்து பண்ணி பாருங்க. அப்போ வந்து பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களோட யூபிஐ பின் நம்பர் என்டர் பண்ணுறதுக்கான பாக்ஸ் எல்லாமே வந்து வராது. டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறதுக்கான ஆப்ஷன் தான் இருக்கும். ஜஸ்ட் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை நீங்கள் அதில் வந்து வச்சதுமே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சென்ட் ஆகிடும். இந்த மாதிரி பேடிஎம்ல ஃபிங்கர் பிரிண்ட் மூலியமாக பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் 5000 ரூபா வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து சென்ட் பண்ணிக்க முடியும். இப்போ 5000 ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய அமௌண்ட்டை நீங்கள் செட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நார்மலாக யூபிஐ பின் நம்பர் என்ட்ரு பண்ணி தான் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கான ஆப்ஷன் வந்து உங்களுக்கு பேடிஎம்ல வந்து ஷோ ஆகலை அப்படின்னா நீங்க ஜஸ்ட் பிளே ஸ்டோர்ல போயிட்டு உங்களோட பேடிஎம் ஆப் அப்டேட் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா வந்துடும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க பேலன்ஸும் வந்து செக் பண்ணிக்கலாம். பட் வந்து ஒரு சில பேங்க்ல பாத்தீங்கன்னா வந்து அந்த சப்போர்ட் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால வந்து உங்களுக்கு பேலன்ஸ் செக் பண்றப்ப அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஆப்ஷன் வந்து காட்டாது. நீங்க பின் நம்பர் என்ட்ரு பண்ணி தான் பேடிஎம்ல பேலன்ஸ் செக் பண்ற மாதிரி இருக்கும், அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இப்போ இந்த வீடியோ மூலியமாக பேடிஎம்ல இருக்கக்கூடிய இந்த ஃபிங்கர் பிரிண்ட் மூலியமாக பேமெண்ட் பண்ற இந்த ஆப்ஷன் பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதுல எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.